Hello everyone, welcome to Sam's Math Map. இன்னைக்கு நாம இந்த வீடியோல CBSE Class 9 ஓட Chapter Number 1 Exercise 1.2 பார்க்க போறோம். நம்ம இந்த பர்டிகுலர் சாப்டருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துருக்கோம். பார்க்கலனா தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு வாங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? Here is the first question. So state whether the following statements are true or false. You have to justify your answer. கொடுத்துருக்கிற பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எவ்ரி irrational நம்பர் இஸ் அ ரியல் நம்பர். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோலே பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா ரியல் நம்பர் அப்படின்னா இட்ஸ் அ ஃபாதர் ஆஃப் ஆல் நம்பர்ஸ். கரெக்டுங்களா? ஸோ ரியல் நம்பர்ஸ் டிவைடட் இன்டு டூ டைப்ஸ். ஒன் இஸ் ரேஷனல் அண்ட் அனதர் ஒன் இஸ் இர்ரேஷனல். ரைட்? அப்போ இதுலேருந்தே நமக்கு என்ன கிளியராக தெரியுது அப்படின்னா எவ்ரி irrational நம்பர் இஸ் அ ரியல் நம்பர் அப்படின்னு தெரியுது. ஸோ we have to write yes, it's true, and you have to justify your answer, which is because real numbers are the collection of what? Collection of rational and irrational numbers. Okay va? So I hope you clear. So next question பார்க்கலாமா? So next question வந்து பார்த்தீங்கன்னா every point on the number line is in the form of root m. Okay, so where m is a natural number, so we know what exactly the number line is. Number line எடுத்துக்கிட்டீங்கன்னா it's a combination of 0 positive numbers as well as negative நம்பர்ஸும் நமக்கு இருக்கும். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, அந்த m வந்து நேச்சுரல் நம்பர் சொல்றாங்க. அந்த இடத்துல என்ன ஆயிடும்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் நம்பர் லைன்ல வரதுனால no, this particular statement is not true, which is a false statement. அதே மாதிரி root of negative numbers நமக்கு வரவே வராது. ஓகேவா? So root 1, root 2, root 3 இந்த condition okay, but இந்த condition is not okay. ஓகேவா? So m வந்து natural number தான் இருக்க முடியும். Natural number starts from 1, 2, 3, 4 and etc. இது positive numbers மட்டும்தான். Natural number negative number வராது. So இந்த இடத்துல what we are going to declare that which is false. This particular statement is false. Why? Negative numbers can't be the square root, can't be the square root of any natural number. கரெக்டுங்களா? ஓகே. நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட்ல வராது அண்ட் ஆஃப் இட் இஸ் நாட் ஆஃப் நேச்சுரல் நம்பரும் அது கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பார்க்கலாமா? ஓகே. ஸோ எவ்ரி ரியல் நம்பர் இஸ் அன் irrational நம்பர். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? எவ்ரி irrational நம்பர் இஸ் a ரியல் நம்பர். இந்த இடத்துல அப்படியே வந்து ரெசிப்ரோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, which is every real number is an irrational number. ஏற்கனவே பார்த்தது தான். ரியல் நம்பர் இஸ் divided into two parts, which is rational and another one is irrational. இவங்க என்ன கொஸ்டின் கொடுக்குறாங்க, எவ்ரி ரியல் நம்பர் இஸ் அன் irrational number. No, it is not like that. Every irrational number is a real number தவிர every real number is not an irrational number. So you have to say it's false because real numbers can be rational also. Can be rational also. rational கூட இருக்கலாம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ ஹியர் இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆர் தி ஸ்கொயர் ரூட்ஸ் ஆஃப் ஆல் த பாசிட்டிவ் integers are irrational? If not, give an example of the square root of any number that is a rational number அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ண போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் எடுத்துக்கிறேன். ஆர் த ஸ்கொயர் ரூட்ஸ் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் irrational அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ irrational ஃபர்ஸ்ட் என்ன? ஸ்கொயர் ரூட்ல வரக்கூடியது எல்லாமே என்ன சொல்லுவோம் நம்ம? irrational அப்படின்னு நம்ம நிறைய சொல்லணும். கரெக்டுங்களா? ஸ்கொயர் ரூட் அண்டர் த ஸ்கொயர் ரூட் இருக்கிறது நம்ம irrational சொல்லணும். என்ன சொல்றாங்கன்னா எல்லா ஸ்கொயர் ரூட்டும் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ல வர எல்லா ஸ்கொயர் ரூட்டுமே irrational கேட்குறாங்க. ஸோ நம்ம பாசிட்டிவ் நம்பர்ஸ்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எழுதிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and so on போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க போறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பண்ண போறோம்? நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க போறோம். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்ததுல what is exactly root of 1 is 1. root of 2 is root 2 தான். root 3 is again root 3. இது root 4 வரும்போது it will become 2. கரெக்டுங்களா? 2 2s are 4. So root 5, root 6, root 7, root 8 and what about 9? It will become 3.
ஸோ கொஸ்டின் பாருங்க, இதுல இருந்து கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆர் த ஸ்கொயர் ரூட்ஸ் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் இரேஷனல்? நோ. ஏன்னா 1 2 3 இது எல்லாமே என்ன நம்பர்ஸ்? இரேஷனல் நம்பர்ஸ் கிடையாது. இட் இஸ் அ நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கும். இஃப் நாட் ஓகே, அப்படி இல்லைன்னா யூ ஹேவ் டு கிவ் அன் எக்ஸாம்பிள். நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு இல்லையா, அதை நம்ம ப்ராப்பரா எழுதிடலாமா? ஓகே, ஸோ தி ஸ்கொயர் ரூட் of all positive integers are not irrational. ஸோ irrational இல்லை அப்படின்றது சொல்லியாச்சு. அதுக்கான எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. ஸோ they are asking as a example. கரெக்டுங்களா? ஸோ நம்ம அதை கொடுக்கணும். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் போடுங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு வந்த இந்த எக்ஸாம்பிள்ஸை நம்ம எடுத்துட்டு தாராளமாக என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஸோ ஹியர் இஸ் root of 1 is equal to 1. root of 4 is equal to what we can write? 2 into 2 எழுதலாம். So 2 square, square and square root cancel ஆயிட்டு will get 2. So same as 9க்கு root of 3 into 3 will get as root of 3 square. It will be like 3. So here is the second question answer. So நம்ம next என்ன பண்ண போறோம் அப்படின்னா third question பார்க்க போறோம். பார்க்கலாமா? So how root 5 can be represented on the number line. root 5 நம்ம நம்பர் லைன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிரா பண்ண போறோம். ஸோ இது வந்து பென் பேப்பர் யூஸ் பண்ணி தான் நம்ம போட முடியும். வாங்க நம்ம பார்க்கலாமா? இப்போ நார்மலா இப்போ இந்த ரூட் 5 வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல போடுவாங்க. இதை நம்ம கொஞ்சம் சிம்பிளர் வெர்ஷன்ல போடலாம். ஸோ ரூட் 5ல இருக்கக்கூடிய உள்ள இருக்கிற நம்பர் எடுத்துக்கோங்க 5. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை வந்து நீங்க எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் அடிஷன்ல? நார்மலா பாத்தீங்கன்னா இந்த ரூட் 5ன்றது என்னது, நமக்கு ஹைப்போட்டினஸ் வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த 5 எப்படி பிரிக்கலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 + 4 அப்படின்னு பிரிப்பீங்க. ஓகேவா? இன் டர்ம்ஸ் ஆஃப் 1ன்றது 1 ஸ்கொயர் 1 தான் வரும். 4 வந்து நான் 2 ஸ்கொயர்னு எழுதுவேன். ஓகேவா? அப்போ நம்ம இது ரெண்டு ஆட் பண்ணா வில் கெட் 5. ஓகே ரைட்? ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போறோம்னா லார்ஜர் வேல்யூவை வந்து பேஸ்னும் நெக்ஸ்ட் இதோட இருக்கிற நெக்ஸ்ட் வேல்யூ ஸ்மாலர் வேல்யூ வந்து நான் பெர்பெண்டிகுலர் வேல்யூவா எடுத்துக்க போறேன். ஓகேவா? அப்போ எனக்கு இப்போ நார்மலா பார்த்தீங்கன்னா எனக்கு பேஸ் வேல்யூ வந்து 2 அண்ட் பெர்பெண்டிகுலர் வேல்யூ எனக்கு என்ன வரும் 1. ஓகேவா? நம்ம இது யூஸ் பண்ணி தான் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா டயக்ராமை போட போறோம். நம்ம நார்மலா எல்லாருமே வந்து சென்டிமீட்டர் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுவோம். அது என்ன ஆகும்னா இந்த பர்டிகுலர் நம்பர் லைனை வந்து ரொம்ப சின்னதாக காமிக்கும். அதனால நான் என்ன பண்றேன்னா இதை ஃபிளிப் பண்ணி நான் இன்ச்சஸ் ஸ்கேல யூஸ் பண்ண போறேன். நீங்க தாராளமா சென்டிமீட்டர் யூஸ் பண்ணலாம். பட் நான் இன்ச்சஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா விசிபிளா இருக்குன்றதுக்காக நான் போடுறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க ஸ்கேல்ல மார்க் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் இங்க இன்ச்சஸ் யூஸ் பண்ணிட்டு 0 1 2 3 வரைக்கும் போடுறேன். ஸோ இது வந்து லைனை வந்து நான் ட்ரா பண்ணிட்டேன். இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 to 1 inch 1 to 2 inch 2 to 3 inch வரைக்கும் ஜஸ்ட் எக்ஸெட்ரா வந்து போட்டுருக்கேன். ஓகே, நான் இது கொஞ்சம் எலாபரேட் கூட இங்கே பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? நான் இது என்ன பண்றேன் 0 1 2 3 ஸோ போட்டேன். இப்போ என்னோட பேஸ் என்ன 2. அப்போ நான் கரெக்டா இந்த இடத்துல 2ல பாயிண்ட் வச்சிடறேன். நெக்ஸ்ட் நான் என்னோட ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி கரெக்டா 2 அந்த 2 பாயிண்ட் 2 இன்ச்சஸ்ல இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ல வந்து 90 டிகிரிக்கு ஜஸ்ட் நான் ஒரு டாட் வச்சு மார்க் பண்றேன். ஓகே, நான் பேஸ் என்ன சொன்னேன் 2, பெர்பெண்டிகுலர் வேல்யூ வந்து எனக்கு 1. அப்போ நான் எல்லாமே இன்ச்சஸ்ல மார்க் பண்ணிருக்கிறதுனால இதுவும் நான் இன்ச்சஸ்ல தான் என்ன பண்ணும் மார்க் பண்ணும். கரெக்டா நீங்க என்ன பண்ணுங்க 2ல வச்சுட்டு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க. ஓகேவா? அண்ட் தென் நீங்க என்ன பண்ணுங்க இதை ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன் 0ல இருக்கிறது நான் என்ன பண்றேன் ஏன்னு எடுத்துக்கிறேன். 0 to 2 இதை நான் பீன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? 2 இன்ச்சஸ் வந்து நான் பீன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் மார்க் பண்ண பாயிண்ட்டை சீன்னு எடுத்துக்கிறேன். இது 2 inches, இது எனக்கு 1 inch. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன் இந்த ஓவியும் அண்ட் தென் சியும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜாயின் பண்றேன். ஸோ இப்போ இந்த கிடைச்சிருக்கிற வேல்யூ இருக்கு இல்லையா ஹைப்போட்டினஸ் வேல்யூ, இதுதான் வந்து ரூட் 5. பட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்பர் லைன்ல நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ அதுக்கு நான் காம்பஸை யூஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ காம்பஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டா ஓ பொசிஷன்ல வச்சுக்கோங்க. அண்ட் தென் சி வரைக்கும் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காம்பஸை வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க, முடிஞ்சிச்சு. ஸோ அந்த ஆர்க் நம்பர் லைன்ல எங்க கட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை வந்து நீங்க டின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஏ டி ஓட வேல்யூ தான் நமக்கு ரூட் 5. இதோட வேல்யூ தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ரூட் 5 வரும். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம நம்பர் லைனை வந்து ரூட் 5 நம்பர் லைன்ல போடுறதுக்கான
டயக்ராம். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம்னா ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னா, என்ன சொல்லியிருக்கேன், பேஸ் வந்து நான் 2 எடுத்திருக்கேன், ஓகேவா, அண்ட் பெர்பெண்டிகுலர் வேல்யூ 1 எடுத்திருக்கேன். இப்போ நான் √5 இதை வச்சு நான் கொண்டு வர போறேன். இது வந்து ஹைப்போட்டினஸ், கரெக்டுங்களா? ஸோ யூசிங் பித்தாகரஸ் தியரம், ஹைப்போட்டினஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் பிளஸ் பேஸ் ஸ்கொயர். ஓகேவா? பெர்பெண்டிகுலர் நான் என்ன எடுத்தேன், 1 எடுத்தேன். அப்போ 1 ஸ்கொயர் பிளஸ் பேஸ் என்ன எடுத்தேன், 0 to 1, 1 to 2, 2 inches. ஸோ 1 plus 2 square 4. ஆன்சர் இங்கே 5 வருமா? இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும், இந்த ஹைப்போட்டினஸ் ஸ்கொயர் கேரி ஃபார்வர்ட் ஆகும். கரெக்டா? எனக்கு என்ன தேவை, ஜஸ்ட் ஹைப்போட்டினஸ் மட்டும் தானே தேவை. ஸோ ஹைப்போட்டினஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட். ஸோ எனக்கு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா இந்த பர்டிகுலர் சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க கொஸ்டின் நம்பர் 4க்கு போகலாம். இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 4 பார்க்க போறோம், which is a classroom activity. இது வந்து இம்பார்ட்டன்ட் சம் கிடையாது, இருந்தாலும் நம்ம இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ we have to understand the question. ஸோ கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டியில நம்ம ஸ்கொயர் ரூட் ஸ்பைரல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். √2, √3, √4 எக்ஸெட்ரா அப் டு √9 வரைக்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். நீங்க வேணும்னா நீங்க √10, √11 கூட நீங்க ஈஸியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் மெத்தட்ல. ஓகே, ஸோ we are going to start with √2. நான் ஏற்கனவே போன கொஸ்டின்ல சொன்னேன், ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, ஸ்ப்ளிட் பண்ண தெரியணும் in terms of ஸ்கொயர் நம்பர். ஓகேவா? அப்போ 2 வந்து 1 + 1 மட்டும் தான் ஒரு ஆப்ஷன், இல்லை 0 + 2. இப்போ 1 + 1 தான் ஸ்கொயர் நம்பர். ஸோ இது எப்படி எழுதலாம், 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர்னு எழுதலாம். நான் என்ன சொன்னேன், பேஸ் 1 எடுத்துக்கணும், அப்போனா பெர்பெண்டிகுலர் வேல்யூ வந்து 1 எடுத்துக்கணும். ஓகேவா? நான் என்ன சொன்னேன், போன சம்ல வந்து உங்களுக்கு சென்டிமீட்டர் ஸ்கேலை யூஸ் பண்ணாதீங்க, இன்ச்சஸ் ஸ்கேலை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அண்ட் தென் நான் இன்ச்சஸ் ஸ்கேல் இங்கே யூஸ் பண்ண போறேன். நீங்கள் சென்டிமீட்டர் ஸ்கேல் தாராளமாக யூஸ் பண்ணலாம், பட் ப்ராப்பர் விசிபிலிட்டிக்காக நான் இன்ச்சஸ் ஸ்கேல் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பேஸ் 1, பெர்பெண்டிகுலர் வந்து 1 யூனிட். ஸோ நான் என்ன பண்றேன் இந்த இடத்துலனா, கரெக்டா 0 to 1 ஒரு 1 இன்ச்சுக்கு வந்துட்டும் நான் கரெக்டா வந்து இங்கே ட்ரா பண்றேன். ஓகேவா? ஸோ 0 to 1 inch இங்கே நான் ப்ராப்பராக ட்ரா பண்றேன். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு O, அந்த லாஸ்ட் பாயிண்ட் இந்த 0 to 1 inchuக்கு நான் OP அப்படின்னு நான் வந்து மார்க் பண்றேன். ஸோ அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ப்ரொடெக்டர் எடுங்க, அது வந்து Pல பிளேஸ் பண்ணுங்க. ஓகேவா? ப்ராப்பரா 90 டிகிரிக்கு இங்க ஒரு பாயிண்ட் வைங்க. நான் என்ன சொன்னேன், பேஸ் வந்து 1 inch வச்சிட்டோம், பெர்பெண்டிகுலருக்கு 1 inch நம்ம வந்து ட்ரா பண்ண போறோம். ஸோ கரெக்டா அந்த பாயிண்ட்ல வச்சு ஜஸ்ட் 1 inch மட்டும் நீங்க மார்க் பண்ணுங்க, அதை ஜாயின் பண்ணுங்க. அந்த பாயிண்ட்டை வந்து P1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ யூ ஹேவ் டு ஜாயின் O to P1. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி O to P1ல வந்து P1ல ப்ராப்பரா நம்ம என்ன பண்ணணும், அந்த பாயிண்ட்ல 90 டிகிரியை நம்ம மார்க் பண்ணணும். அகேன் 1 inch. ஸோ இப்போ இந்த பக்கம் பார்த்து P1ல இருந்து 90 டிகிரிக்கு வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 inch இங்கே ட்ரா பண்ணணும். பாயிண்ட் வச்சிருக்கோங்க, ட்ரா பண்ணுங்க. இந்த பாயிண்ட்டை நம்ம P2ன்னு நம்ம கொடுக்க போறோம். அண்ட் we are going to join O to P2. ஸோ இதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண போறோம். ஸோ இதை கொஞ்சம் ஃபிளிப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே P2 O to P2ல நம்ம வந்து 90 டிகிரியை மார்க் பண்ண போறோம். அகேன் 1 inchக்கு நம்ம கரெக்டாக 90 டிகிரி வச்சு 1 inchக்கு நான் பாயிண்ட் வைக்க போறேன், அதை ஜாயின் பண்ண போறேன். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நான் P3 அப்படின்னா கொடுக்க போறேன். அகேன் O to P3ல வச்சுட்டு 90 டிகிரி மார்க் பண்ண போறேன். அகேன் எனக்கு கரெக்டா 1 inch join and then join over here. So I'm going to mark it as P4. Okay, next P4ல 90 டிகிரியை மார்க் பண்ண போறேன். சேம் 1 inch ட்ரா பண்ண போறேன் and then join பண்ண போறேன். ஓகேவா? and then அந்த இதுக்கு வந்து P5 அப்படின்னா கொடுக்க போறேன். சேம் as P5ல வந்து பாயிண்ட்ல வந்து வச்சுக்கோங்க, 90 டிகிரியை மார்க் பண்ணுங்க. கரெக்டா 1 inch ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. ஸோ இது P6. இது மாதிரி நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். அகேன் P6ல வந்து நீங்க இந்த மாதிரி பாயிண்ட்டை வச்சுக்கோங்க, கரெக்டாக அந்த லைன் ப்ராப்பராக இருக்கணும். 90 டிகிரிக்கு இங்கே வைங்க. சேம் 1 inchக்கு நீங்கள் ட்ரா பண்ண போறீங்க. ஸோ 90 டிகிரி பார்த்து கரெக்டாக 1 inchக்கு ஜாயின் பண்ணுங்க. தென் இந்த பக்கம் ஓக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுக்கு நீங்கள்
P7 அப்படின்னு கொடுக்கணும். அண்ட் தென் அகேன் P7ல பாயிண்ட் வச்சு 90 டிகிரி நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இட்ஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயிருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் அழகாக என்ன பண்ணுங்கள், 1 inch மார்க் பண்ணலாம், தாராளமாக மார்க் பண்ணலாம். தென் வரும் நமக்கு 1 inch வரும். ஸோ ஜாயின் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் நம்ம ஒரு ப்ராப்பர் ரூட் ஸ்பைரலை போட போகிறோம். ஸோ இது வந்து P8 முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு பேப்பரை ஃப்ளிப் பண்ணிவிட்டு நம்ம P9 போட்டுடலாம். ஸோ இப்படி வைக்கலாம். ஸோ இந்த சைடு வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நான் பேப்பரை வந்து எதுவுமே பண்ணல. ஸோ சேம் 1 inchக்கு நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். ஸோ மார்க் பண்ணிட்டு ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ we are going to mark this as P9. ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா ப்ராசஸ் ஒரு ப்ராப்பர் ரூட் ஸ்பைரல் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ நான் இந்த பர்டிகுலர் டயக்ராம்க்கு வந்து நான் வந்து என்னோட மார்க்கிங்ஸை மார்க் பண்ண போகிறேன். நமக்கு தெரியும் 1 inch ரைட். இப்போ இது வந்து √2 and then it's √3, √4, √5, √6, √7, √8, √9 and then this √10. So it goes on. நான் வந்து √9 சொன்னா √10 வரைக்குமே நம்ம போட்டாச்சு. ஓகேவா? ஸோ இதோட வேல்யூஸை நம்ம இங்கே எழுதிடலாம். ஸோ OP1 is equal to √2, OP2 is equal to √3, OP3 is equal to √4, OP4 is equal to √5, OP5 is equal to √6, OP6 is equal to நமக்கு √7. இந்த பக்கம் OP7 is equal to √8, OP8 is equal to √9, OP9 is equal to √10. அப் டு நான் √10 வரைக்கும் இந்த ரூட் ஸ்பைரலை போட்டு முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் பர்டிகுலர் எக்ஸசைஸ். ஓகேவா? ஸோ இதோட நம்ம வந்து எக்ஸசைஸ் நமக்கு முடியுது. வாங்க நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் மீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.